வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்ல நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வரீங்க. எல்லா பதிவுகளும் ரொம்ப அருமையா இருக்கு. இன்றைய கேள்வி சார், இப்போ ஒருத்தருக்கு வந்து மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு, மனக்கவலையோட அவங்க இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான கோவிலுக்கு சென்று அவங்க அந்த மன அழுத்தத்தை போக்கிக்க முடியும்? ஓகேம்மா, பொதுவாக என்றைக்குமே நான் என்னுடைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் ஒரு பிரச்சனையை சொல்லி அதற்கு நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் சொல்யூஷன் எடுத்தாங்க, இப்போது அந்த முன்னோர்கள் எடுத்த சொல்யூஷனை நம்மளால் ஏன் பண்ண முடியல, அதற்கான காரணம் என்னன்றதை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அதில் குறிப்பாக வந்து மன அழுத்தம் என்பது ஏற்படுவதற்கான காரணம் வந்து சந்திர பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டும்தான் மன அழுத்தம் என்பது என்ன ஆகும்னா அதிகமாகும். இப்போ மன அழுத்தம் அதிகமாகணுச்சு அப்படின்னா நாம் சந்திரனுடைய தன்மை குறையிறதுனால நம்ம உடம்புல என்ன ஆகும்னா சாப்பிடக்கூடிய திறன் கம்மியாகும். அதே போல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சரியாக உடம்புல பிரியாது. இதனால் நமக்கு என்ன ஆகும்னா நிறைய ஸ்கின் தொடர்புடைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுறத கண்கூடாக நம்ம பார்ப்போம். முடி உதிர்தலை நிறைய பார்ப்போம். நிறைய நாள் வந்து தனிமையில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா தயார்படுத்திப்போம். மன அழுத்தத்திற்கு முதல் உதாரணமே தனிமை தான். ஏன்னா சந்திரன் நீச்சமாகிட்டாலே அவங்க கட்டாயமாக எந்த உறவுகளோடும் வசீகரமாகி என்ன பண்ண மாட்டாங்க, மிங்கிளாக மாட்டாங்க. இப்போ இதற்கு வந்து ஒரு தெளிவான ஒரு நிலை வந்து ஆலயத்தை கொடுப்பதை விட நம்ம வீட்டில் கொடுத்த ஒரு சிறந்த பரிகாரம் வந்து கிணற்று தண்ணீர் குளியல். ஏன்னா சந்திரன் வந்து சுரக்கும் தன்மை உள்ளவன். இப்போ நம்ம உடம்புல சந்திரன் எங்கே இருக்காருன்னா வாய்ப்பகுதியில் இருக்கார். ரிஷபராசி சந்திரன் உச்சம் அடைகிற இடம். இப்போ நம்மளால் இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரையும் நம்ம உமிழ்நீர் சுரக்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்தவே முடியாது. அதுபோல் எந்த இடத்துல வந்து நீர் தானாக சுரந்து வருகிறதோ அந்த இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சந்திரன் ஆளுமை உள்ள இடமாக சொல்கிறோம். அப்போது கோவிலுடைய குளங்கள், ஆறு, அதே போல் வந்து கிணறு, இது எல்லாமே வந்து சந்திரன் தன்மை வலுவுள்ள இடம். இந்த இடத்துல தான் ஒன்பொரு காலகட்டத்தில் பரிகாரமே செய்யப்பட்டது. ஏன்னா பரினா சந்திரன், சந்திரனை வந்து வலுப்படுத்த முடியாதவர்கள் தான் தோஷத்தை அடைந்தவர்கள். அப்போ சந்திரன் வலுவாக இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம பரிகாரத்தை பண்ணும் பொழுது நமக்கு என்ன பிரார்த்தனை வச்சோமோ அதை நிறைவேறுனுச்சு. அப்போ நீங்கள் பரிகாரத்தெல்லாம் நம்ம முன்பொரு காலத்தில் இன்னைக்கு நிறைய வந்துடுத்து. அன்னைக்கு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை, குளத்தங்கரை, கிணத்தடி, இது போன்ற இடத்துல தான் நீங்கள் பரிகாரம் செஞ்சு கண்கூட பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த ஆறு, குளம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கிணறு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சு. அதனால நம்ம எல்லாருமே என்ன ஆகிட்டோம், மன அழுத்தத்திற்கு அதிகமாக ஆளாகி விட்டோம். ஆனால் இதையும் ஒரு ஆலயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் இருக்கிறது, அதுதான் ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கிணற்று தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா, இந்த தீர்த்தத்தில் நம் நீராடினாலே நம் மன அழுத்தம் தீரும். ஏன்னா இந்த இடம் வந்து மனம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரு வெற்றியை ராமபிரானுக்கே தந்திருக்கிறது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அத்தனை கிணறுகளும் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல திருச்செந்தூர்ல நாழி கிணறு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ராமேஸ்வரம், திருச்செந்தூர் ரெண்டுமே சந்திரன் ஆதிக்கம் உள்ள அதிக வலுவுள்ள ஒரு இடம். இங்கே போயிட்டு இந்த கிணற்று நீரில் நம்ம உடல் நீராடும் பொழுது, ஏன்னா உடம்பு என்பது சந்திரன், சதை என்பது சந்திரன், அந்த நீர் நம் உடல் மேலே படும் பொழுது நமக்கு இனம் புரியாத புத்துணர்ச்சியும் தெளிவான சிந்தனையும் நமக்கு தோன்றும். அந்த காலத்துலலாம் தெளிவாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா காலை குளியலே ஆற்றங்கரை, குளத்தங்கரை, மூழ்கி குளித்தல், பிராணாயாமம் செய்தல், சூரிய நமஸ்காரம் பண்ணுதல், இது எல்லாமே பொதுவாக இருந்த ஒரு கடமை. இன்னைக்கு நம்ம எல்லாம் 4 சுவத்துக்குள்ளே குடிக்கக்கூடிய அளவுக்கு மாறிட்டோம். அதனால் இருந்த காலத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இயற்கையாக இருந்தது. இப்போ நமக்கு எல்லாமே பிரச்சனையாகி அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடத்தை நிறைய தேடுற மாதிரி ஆயிடுத்து. ஸோ அதனால் மன அழுத்தம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய திருத்தலம்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர், ராமேஸ்வரம். இந்த 2 இடத்துக்கும் சந்திரன் வலு உள்ள நாள், ரோஹிணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், பௌர்ணமி திதி, இந்த நாளில் போயிட்டு நீராடி அங்கே ஒரு நாள் முழுவதும் நாம் வந்து தங்கிட்டு வந்தோம்னாலே
நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறத கண்கூட நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் உங்களுக்கு சட்டை போட முடியாது, ஏன்னா சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும். ராமேஸ்வரத்தில் சட்டை போட முடியாது, காரணம் சந்திரன் ஆளுமை நிறைய உடம்புக்குள்ளே இறங்கணும். ஸோ இந்த 2 இடத்துலையுமே நம்ம உடம்பை அர்ப்பணித்து அங்கே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம நிறைவாக நம்ம மன அழுத்தம் தீரணும், எதனால் மன அழுத்தம் ஏற்பட்டதோ அதற்கு ஒரு விடை இருக்கணும்னு நீங்கள் வேண்டினாலே நல்ல பலன் இருக்கிறத கண்கூடாக பார்ப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணினாலே போதுமானதுமா. சரி, இப்போ இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த ஆலயங்கள் சென்றால் போதுமா, இல்லை வேறு ஏதேனும் வழிபாடு தனிப்பட்ட முறையில் செய்யலாம்? அதாவதுமா, மன அழுத்தம் என்பது எந்த கிரகத்தால் ஏற்படுகிறதோ அந்த கிரகம் வலுவாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகிறது தான் ரொம்ப நல்லது. இந்த கோவிலுக்கு போகும்பொழுது பெண்கள் பருத்தி ஆடையாலான சேலைகளை அணிந்து கொள்வது நன்று. ஏன்னா அப்போ தான் என்னாகும்னா அவங்க அந்த கிணற்றிலுடைய தீர்த்தம் உடம்புல நல்லா ஆகர்ஷணமாகி நல்லா பதியும். அதனால் பருத்தி ஆடைகள் போட்டு போகிறது நல்லது. ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த 2 கோவிலுக்கு போறது மிகப்பெரிய சிறப்பு. ரொம்ப ஒரு அருமையான தகவல். இப்போ மன அழுத்தம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்க சூசைட் வரைக்கும் கூட போயிடுறாங்க இல்லையா? அவங்க இப்ப நம்ம பர்டிகுலரா அந்த நீங்க சொல்ற கோவிலுக்கு ராமேஸ்வரமோ இல்ல எந்த கோவில் சொல்றீங்களோ அங்க போகணும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்க வரது சாத்தியம் இல்லை. அவங்களுடைய பெற்றோர்களோ இல்ல உறவினர்களோ சென்று இந்த வழிபாட்டை செய்யலாமா, இல்லை அவங்களுக்கு வேற என்ன வழி? பொதுவாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவர் ஆலயம் செல்வது தான் சிறப்பு. ஏன்னா நோய் இருப்பவர் தான் மருத்துவரை நேரடியாக போகணுமே தவிர, மருத்துவர்கிட்ட நேரடியாக போகியாகணுமே தவிர, நோய் இருப்பவரை வீட்டில் விட்டுட்டு அம்மா போயிட்டு மருத்துவரை பார்க்குறதால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஆனால் அவர் ஒருவேளை வர முடியாத நிர்பந்தம் இருக்குதுன்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த தீர்த்தங்களை எல்லாம் கொண்டு பௌர்ணமி தினத்தில் மாலை 6 மணிக்கு மேலே அந்த தீர்த்தத்தால் யாருக்கு அதிக பாதிப்பு இருக்கிறதோ அவங்கள குளிக்க வச்சுட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த மனநிலையிலிருந்து மாறுதல் ஏற்படுறத கண்கூடாக பார்க்கலாம். அதற்கு அடுத்த முறை அவங்களுக்கு ஆலயத்துக்கு தானாக கூப்பிடும் பொழுது வருவாங்க. ஸோ அப்போது நான் சொன்ன ப்ரொசீஜரெல்லாம் ஆலயத்தில் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். இப்போ அந்த மன அழுத்தம் அவங்களுக்கு இறக்கும் தருவாய் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது, அதுக்கும் இந்த கிரகங்கள் தான் காரணம்? கட்டாயமா. ஏன்னா சந்திரன் நீச்சமாகிறதினுடைய வெளிப்பாடு தான் தற்கொலை. ஏன்னா சந்திரன் எங்கே நீச்சமாகிறாரோ அங்கே கேது உச்சமாயிடுவார். ஸோ கேது அதிகமாக வலுக்கிறதுக்கான ரீசனே தனிமை தான். ஸோ தனிமையை ஓரளவுக்கு தவிர்க்கிறதும் நல்ல உணவுகளை விரும்பி சாப்பிட்றதினுடைய தன்மையே தற்கொலை எண்ணங்களை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுற அளவுக்கு மாற்றிடும். கண்டிப்பா சார். ஏன்னா நிச்சயமா அவங்க எல்லாருமே இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரணும் இல்லையா? ஏன்னா அழுத்தம் அப்படிங்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கு. நீங்க அதுக்கான உரிய தகவலும் கொடுத்திருக்கீங்க, ஆலயத்துக்கு செல்லணும்னு சொல்லிட்டு. நிச்சயமா அதுல இருந்து அவங்க வெளிப்படணும் அப்படின்னு நம்மளும் இறைவனை பிரார்த்தனை. நல்லதுமா நல்லதுமா நல்லதுமா. நன்றிகள்.